ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கெமிஸ்ட்ரி கேஎஸ் பிரபாரன். நம்ம 12th கெமிஸ்ட்ரியில் 5th லெசன் அணைவுச்சேர்மங்கள் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா புறவெளி மாற்றியங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். அதாவது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றிருந்து அதே மாதிரி ஒரே மாதிரியான இணைப்புகளை பெற்றிருந்து அந்த ஈனிகள் மையவுலக அணிவை சுற்றி புறவெளியில் எவ்வாறு மாறுபட்டு அமைகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த புறவெளி மாற்றியங்கள் இருக்குதுன்னு சொன்னோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வடிவ மாற்றியங்கள் சொன்னோம். மாறுபட்ட ஈனிகளை கொண்டுள்ள அணைவுச் சேர்மங்களில் தான் இது நடக்கும். அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஈனிகளாக இருக்கக்கூடாது. ஏபி, ஏபிசி, ஓகேவா, இது மாதிரி மாறுபட்ட ஈனிகளாக இருக்கணும். ஒரு மையவுலகனை சுற்றியுள்ள ஈனிகள் முப்பரிமாண வெளியில் வெவ்வேறு விதங்களில் அமைவதால் ஏற்படக்கூடிய மாற்றியம் தான் இந்த வடிவ மாற்றியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வடிவ மாற்றியத்தை பார்த்தோன்னா சிஸ் அண்ட் டிரான்ஸ் மாற்றியம் சொல்லி பார்த்தோம். சிஸ் மாற்றியம் அப்படின்னா ஒத்த தொகுதிகள் ஒரே புகை இருந்துச்சுன்னா அது சிஸ்ஸு. அதே ஒத்த தொகுதிகள் வந்து எதிரெதிர் பக்கமாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம டிரான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் பாருங்கள், சிஸ் மாற்றியம் அப்படின்னா அமோனியா NH3 ஒரே பக்கமாக இருக்குது. அப்போது ஒத்த தொகுதிகள் ஒரே புறமாக அமைந்தால் அது சிஸ் மாற்றியம். அதே ஒத்த தொகுதிகள் எதிரெதிர்புறமாக அமைஞ்சால் அது டிரான்ஸ் மாற்றியம். இதில் பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து எதிரெதிர் திசையில் இருக்குது, ஓகேவா. குளோரின் எதிரெதிர் திசையில் இருக்குது, ஓகேவா. இதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிஸ் அண்ட் டிரான்ஸ் மாற்றியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு அணைவுச் சேர்மத்துக்கும் அதோட மாற்றியங்கள் எது மாதிரியான மாற்றியங்கள்லாம் சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். இந்த MA2BC அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் பிளாட்டினம் எடுத்துக்கிட்டோம். A2ங்கிறது வந்து 2 அமோனியா, பிங்கிறது ஒரு குளோரின், சிங்கிறது ஒரு புரோமின். இந்த வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது சாத்தியமான மாற்றியங்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை நல்லா பார்த்துங்க. இந்த மாடல் எல்லாமே பார்த்து வச்சிங்க, ஓகேவா. அதே MABCD இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 3 விதமான மாற்றியங்கள் கிடைக்கும். இது ஏதாவது ஒன்று ஃபிக்ஸரை வச்சுட்டு மற்றதை நம்ம இடம் மாற்றி 3 மாற்றியங்கள் கொண்டு வந்தோம். இது நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எண்முகி அணைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த வடிவ மாற்றியங்கள் அப்படிங்கிறது தலசதுரத்துலேயும் எண்முகியிலேருந்து தான் வரும், நான்முகியில் வராது. ஏன்னா நான்முகியில் இருக்கக்கூடிய அந்த கோணம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியான கோண அளவு தான் பெற்றக்கூடியதாக இருக்கும். 109.28 மினிட்ஸ், ஓகேவா. 109 டிகிரி 28 மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து அதோட நான்முகியோட கோணங்களோட அளவாக இருக்கும். அது வந்து ஒரே மாதிரிக்கனால அது புறவெளியில் வந்து குறித்த திசையில் வந்து அமையறதில்லை. அதனால் அதுக்கு வந்து வடிவ மாற்றியங்கள் வந்து கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சரி, அடுத்து நம்ம இன்றைக்கி இந்த எண்முகி அணைவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் எக்ஸாம்பிளாக எது சொல்லியிருக்காங்க அதோட வகையை பார்த்தோம் அப்படின்னா MA2B4 N +or-, ஓகேவா. அதில் +2 +, 3 + இருக்கலாம், இல்லை 2 - 3 - எதுனால இருக்கலாம், ஓகேவா. அது ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தோன்னா MXX twice P2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு பவர் N +or-. இதில் XX அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈனிலேயே ஒரே மாதிரியான 2 வழங்கிய அணுக்கள் இருக்கும். இப்போ எத்திலீன் டையமீன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே நைட்ரஜன், இன்னொன்லையும் நைட்ரஜன். அது வந்து என்ன சொல்லலாம், ஒரே மாதிரியான வழங்கிய அணுக்களை கொண்டுள்ள ஒரு இருமுனை ஈனி. ஒரு இருமுனை ஈனியில் 2 வழங்கிய அணுவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது XXன்னு சொல்லுவோம். அதே அந்த இருமுனை ஈனியில் 2 வழங்கிய அணுக்களும் வெவ்வேறையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து நைட்ரஜன், ஒன்று வந்து ஆக்சிஜன். இது நம்ம அந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துருந்தோம், ஓகேவா. அந்த NH2 CH2 COO-. இதில் N நைட்ரஜனோட கனெக்ட் பண்ணும், ஆக்சிஜனோட கனெக்ட் பண்ணும். அது இருமுனை வெவ்வேறு ஈனிகளாக இருந்துச்சு, ஒரே ஈனியில் வெவ்வேறு வழங்கிய அணுக்களாக இருந்துச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈனியில் பார்த்தோன்னா 2 வழங்கியனும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியதை வச்சுக்கிட்டோம், ஓகேவா. இதில் நமக்கு சிஸ் அண்ட் டிரான்ஸ் மாற்றியங்கள் கொண்டுள்ளதாக இருக்குது, ஓகேவா. அதில் நான் பார்த்தோம் அப்படின்னா எப்படி சிஸ்ஸு டிரான்ஸ் சொல்லலாம், இந்த அமைப்பு எப்படி வரையலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை. ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சென்ட்ரல் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு தலசதுரம் வரைஞ்சிடுறோம். அந்த தலசதுரத்தில் மேலே ஒரு பிரமிடு கீழே ஒரு பிரமிடு எப்படி வச்சா இருக்குமோ அதுதான் இந்த எண்முகியோட அமைப்பாக இருக்கும், ஓகேங்களா. இது எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிம்பிளாக போடுறோம் பாருங்கள். என்ன பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தலசதுரம், ஓகேவா. இது வந்து தலசதுர அமைப்பை எடுத்துக்கிட்டேன். அதில் சென்ட்ரலில் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த தலசதுரத்தோட 4 முனை என்ன பண்ண அப்படின்னா இப்படி இணைக்கப்பட்டிருக்கும், ஓகேங்களா. இது மாதிரி இணைப்போம். இதோ மேலே ஒரு முனை அதே மாதிரி கீழே ஒன்று இருக்கும், ஓகேவா. அப்போது தலசதுரம் மேலே ஒன்று கீழே ஒன்று,
ஓகேவா? அது மாதிரி போட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதான் நம்ம எண்முகி அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மேலகர உச்சி என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கூடையுமே ஜாயின் பண்ணுறீங்க. இது கூட ஜாயின் பண்ணுறோம், இது கூட ஜாயின் பண்ணுறோம், அடுத்தது இதோடையும் ஜாயின் பண்ணுறோம், இதோடையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இதையும் இதோட அப்புறம் இங்கேருந்து இது கூட ஜாயின் பண்ணணும், இங்கேருந்து இதோட ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். போடும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதும். ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இது. நான் இதில் போடும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை என்ன பண்ணலாம், ட்ராப் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு தலசதுரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க. தலசதுரம் எடுத்துக்கிட்டேன். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இது வந்து இந்த தலசதுரத்தோட 4 முனையிலையும் இணைக்கப்பட்டுருச்சு. மேலே ஒன்று இருக்கும் லிகாண்டு, கீழே ஒரு லிகாண்டு இருக்கும். இப்போ இதையும் ஜாயின் பண்ணுங்கள், இதையும் ஜாயின் பண்ணுங்கள், இதை வந்து இதோட ஜாயின் பண்ணுங்கள், இதை வந்து இங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ மேலே ஒரு பிரமிடு நமக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி தான் கீழே இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதையும் ஜாயின் பண்ணுறோம். அதேமாதிரி இதையும் ஜாயின் பண்ணிட்டோம், இதையும் ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ கீழே ஒரு பிரமிடு, ஒரு தலசதுரத்தில் மேலே ஒன்று கீழே ஒன்று வைக்கிற மாதிரிங்கிறது தான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த எண்முகி அமைப்பு அப்படின்னு சொல்லணும். இதை ஏன் எண்முகி, ஏன்னா 6 ஈனிகள் தான் இருக்குது. எண்முகி வரத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் 8 பக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்தையும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா 8 பக்கங்கள் இருக்கிறனால தான் இது எண்முகி அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பக்கங்கள் வந்து 8 இருக்கும். ஓகேவா? ஆனால் ஈனிகள் இணையிறது வந்து 4 தான் இருக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு பார்த்தீங்களா தெரிஞ்சிருக்கும். புக்கில் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக போட்டுடலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இல்லை சிஸ் மாட்ரினா என்ன, டிரான்ஸ் மாட்ரினா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். நடுவில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது. ஓகேவா? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இதில் வந்து மொத்தம் 6 ஈனிகள் இருக்கும். ஃபஸ்ட் ஈனி ஓகேவா 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 5, அடுத்தது கீழே வந்து 6. அப்போ 6 ஈனிகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இணைக்கப்பட்டிருக்கூடியதாக இருக்குது. இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட 6 ஈனிகள் வந்து இணையுது. அது எப்படி இணைப்போம் அப்படின்னு தெரியும். தலசதுரத்தில் 4 இருக்குது, மேலே ஒன்று கீழே ஒன்று, அது எல்லாத்தையும் இணைச்சோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது தான். அதே மாதிரி அப்படின்னா இங்கேயும் கொடுத்துட்டாங்க 1, 2 அப்படிங்கிறத இந்த லிகாண்டுனா வேறு ஒன்றும் இல்லை, ஈனிகள் தான். மெட்டல் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் M 6 ஈனிகளோட இணைக்கப்பட்டிருக்கூடிய நிலை. இதில் எதெல்லாம் சிஸ்ஸு எதெல்லாம் டிரான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது நான் சொன்னோம் சிஸ் அப்படின்னா ஒத்த தொகுதிகள் வந்து ஒரே பக்கமாக இருக்கணும். ஒத்த தொகுதிகள் ஒரே பக்கமாக இருந்துச்சுன்னா சிஸ்ஸு, ஒத்த தொகுதிகள் வந்து ஆப்போசிட்டாக எதிர்புறமாக இருந்துச்சு அப்படின்னா அது டிரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா எது சார் ஒத்த தொகுதிகள் இதில் நிறையா இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த 1 அப்படிங்கிற லிகாண்டு ஈனி எடுத்துக்கலாம். இந்த 1வது ஈனி வந்து எது கூடலாம் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே சிஸ்ஸு தான். அப்போ இந்த 1 பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 கூட வந்து நேரடியாக இணைக்கப்பட்டிருக்குது. 1, 2 அதே மாதிரி 1, 5 அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 1, 4 அதே மாதிரி 1, 3. அப்போது இந்த 1, 2 கூட ஜாயிண்டாக இருக்குது நேரடியாக. அப்போது ஒத்த தொகுதியில் வந்து ஒரே பக்கம் வந்துடுது. அதேமாதிரி 1, 5 1, 3 1, 4 ஓகேவா? அப்போது இது பார்த்தோம் அப்படின்னா எப்படிலாம் கிடைக்கலாம், 1, 2 1 கிடைக்குது. இல்லைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1, 5 அடுத்தது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா 1, 4 இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா 1, 3 ஓகேவா? இது மாதிரியான ஒத்த தொகுதிகள் வந்து ஒரே பக்கம் வந்துச்சுன்னா இதெல்லாமே சிஸ்ஸு. சரி, இந்த 1க்கு மட்டும் தான் பார்க்கணுமா? அடுத்து நான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2க்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த 2வது லிகாண்ட் 2வது ஈனி வச்சுட்டு அப்படின்னா எப்படி வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எது கூடலாம் ஜாயின் ஆகும் டைரெக்டான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 6 கூட ஜாயின் ஆகலாம். அப்போ 2, 6 வரலாம். அதே மாதிரி 2, 5 வரலாம். அதேமாதிரி 2, 1 வரலாம். ஓகேவா? அதேமாதிரி 2, 3 வரலாம். ஏன் சார் இந்த 4 வரக்கூடாது அப்படின்னா பாருங்கள், 2லேருந்து நடுவில் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்துடுது. அதை தாண்டி தான் அடுத்து 4க்கு வரணும். அதனால் அதை நம்ம சொல்லலை. அதே மாதிரி அந்த 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அதை தாண்டி தான் அந்த 6க்கு வரணும். அப்போ 1, 6 வரல. அப்போ ஒவ்வொரு லிகாண்டும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 வெவ்வேறு விதமான லிகாண்டோட நேரடியாக தொடர்பு இருக்குது. அப்போ 1க்கு 4 மாற்றங்கள் கிடைச்சி அப்படின்னா ஓகேவா, நான் 4 இடங்கள் வந்து சிஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒவ்வொன்றும் கணக்கு போடும்போது டோட்டலாக இந்த 1, 2 அப்படிங்கிற மாதிரி நமக்கு 24 பக்கம் 24 வந்து ஒத்த தொகுதியில் ஒரு இடத்துல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான் 1, 2 1, 5 1, 4 1, 3 இதில் 2 வச்சுட்டோம் அப்படின்னா 2, 1 ஓகேவா? அந்த 2ம் இந்த 1ம் இந்த 2, 1 இந்த 2ம் இந்த 1ம் ஜாயிண்ட் ஆகுது. அப்போது 2, 1 கிடைக்கலாம். அடுத்து 2, 6 கிடைக்கலாம். 2, 3 2, 5 கிடைக்கலாம். இப்போது இந்த 2லையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கே தெரியும் 1 2 அதே மாதிரி 2 1 இது ரெண்டுமே சேம் தான். 1 2 அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை 2 1 அப்படின்னு சொன்னாலும் சரி, அது வந்து சேமாக இருக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 1 2 2 1 அப்படிங்கிறத ரெண்டையுமே சேர்த்து ஒன்றா வச்சுக்க போகிறோம். அப்போது 24 வரலான்னு சொன்னேன், மொத்தம் 24 இருக்கலான்னு சொன்னேன். அதில் இந்த 1 2 2 1 மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா 12. இது ஒரு 12 இருக்கும், அது ஒரு 12 இருக்கும். அப்போ டோட்டலாக இதுலேருந்து மைனஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா மீதி வந்து 12 பக்கங்கள் தான் வந்து சிஸ்ஸாக நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த 1 2 அதாவது பக்கமாக இருக்கிறது இது வந்து 12 இருக்கலாம். ஓகேவா? அதை தான் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேற்கண்ட எண் வழங்கும் முறையில் 1, 2 1, 3 1, 4 1, 5 2, 3 2, 6 2, 5 2, 6 3, 4 3, 6 அதே மாதிரி 4, 5 4, 6 5, 6 இது எல்லாமே வந்து ஒத்த நிலைகளாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது ஒரே மாதிரியான 2 தொகுதிகள் மேற்கண்டுள்ள ஒத்த நிலையில் அமைந்திருந்துச்சுன்னா, இந்த 1வது பொசிஷன்லேயும் 2வது பொசிஷன்லேயும் ஒரே மாதிரி தொகுதி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பாருங்கள் 1வது பொசிஷனில் ஏன்னு போட்டிருக்கேன், அதே மாதிரி அடுத்த பொசிஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 1வது பொசிஷன்லேயும் ஏ தான் இருக்குது, அதே மாதிரி 2வது பொசிஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஏ தான் இருக்குது. ஒன்றும் ஏ தான் இருக்குது, இதுவும் ஏவாக தான் இருந்துச்சு. இப்போ 1லேயும் 2லேயும் ஒரே மாதிரி தொகுதி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை நம்ம சிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சிஸ் மாற்றியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது 1வது பொசிஷன்லேயும் 2வது பொசிஷன்லேயும் ஒரே மாதிரி தொகுதி இருந்துச்சுன்னா அது சிஸ்ஸு. அதே 1வது பொசிஷன்லேயும் 6வது பொசிஷன் இருந்துச்சுன்னா அது ட்ரான்ஸ். ஓகேவா? அப்போ சிஸ்லாம் எதுன்னு சொல்லிட்டேன். இப்போ 12 தான், அதோட 12 தான் வந்து ஒத்த நிலைகளாக இருக்குது. அந்த 12 இடத்துல எங்கே வந்தாலும் அது சிஸ்ஸு. ட்ரான்ஸ்னால் எது சார் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னது தான் 1 இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டி தாண்டி தான் இந்த 6 வரணும். அப்போ 1 6 ட்ரான்ஸு. அதேமாதிரி 2 சென்ட்ரல் மெட்டல் ஆட்டி தான் 4க்கு வரணும். அப்போ 2 4 ட்ரான்ஸு. இந்த 3 மயோலவனி தாண்டி தான் 5க்கு வரணும். அப்போ இதுவும் ட்ரான்ஸு. அப்போ 3 ட்ரான்ஸு, டோட்டலாக 12 சிஸ் நமக்கு கிடைக்கிது. ட்ரான்ஸ்னால் ஒத்த தொகுதிகள் இந்த ஏ பாருங்கள், இதில் மேலே இருக்கிறது ஏ, கீழே இருக்கிறது ஏ, இங்கே வந்துச்சுனாலும் என்னது ட்ரான்ஸு தான். அப்படி இல்லை அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்துச்சுனாலும் இங்கே வருது அப்படின்னாலும் இதுவும் ட்ரான்ஸு தான். இல்லை இந்த பொசிஷன்லேயும் இந்த பொசிஷன்லேயும் இருக்குது அப்படின்னா இதுவும் ட்ரான்ஸு தான். ஓகேங்களா? இதை நம்ம ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், அதாவது அதே போல் 1, 6 2, 4 மற்றும் 3, 5 ஆகிய நிலைகள் ஒத்த நிலைகளாக ஒரே மாதிரியான இனிகள் இந்த நிலையில் இடம்பெற்றிருந்தால் அம்மாற்றியம் ட்ரான்ஸ் மாற்றியம் எனப்படும். ஓகேங்களா? அப்போ சிஸ் அப்படின்னா இந்த 1 2 1 3 இது மாதிரியான பக்கத்துலேயே அமைஞ்சு அப்படின்னா அதை நம்ம சிஸ்ன்னு சொல்லுவோம். அதே 1வது பொசிஷன்லேயும் 6வது பொசிஷன் இல்லைனா 2 4 இல்லைனா 3 5 இருந்துச்சுன்னா அதை ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு எந்த வகைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா MA2 B4 இருக்கும், ஏ வந்து 2 இருக்கும். ஓகேவா? இதில் 2 விதமான ஏணிகள் இருக்குது. அதில் பி இனி 4 இருக்கும், அதேமாதிரி ஏங்கிறது வந்து 2 இருக்கும். அடுத்தது இன்னொரு வகை கொடுத்துருக்காங்க பாருங்கள், MA3B3 அப்படிங்கிற வகை எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு எண்முகி வகை தான். ஏன்னா 6 இருக்குது, 6 இனிகள் இணைஞ்சிருச்சு அப்படின்னா அது எண்முகின்னு சொல்லுவோம். 6க்கு வந்து நமக்கு வந்து என்ன ஹெக்ஸாக தான் வரணும். ஆனால் எண்முகி ஆக்ட் சொல்கிறது என்ன காரணம் சொன்னால் அது 8 பக்கங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த அனைவச்சேரும் பார்த்து அப்படின்னா 3 ஒரே மாதிரியான ஈனிகள் இதில் 2 வகையாக சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அதில் சிஸ்டான்னு சொன்ன மாதிரி இதில் நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒருமுக மாற்றின்னு சொல்ல போகிறேன், இன்னொன்று நெடுவரை மாற்றின்னு சொல்ல போகிறேன். இந்த ஒருவகை மாற்றியம் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எண்முகி வடிவத்தில் பாருங்கள், நல்லா அந்த டெஃபினேஷன் பாருங்கள். 3 ஒரே மாதிரியான ஈனிகள் எண்முகியின் ஒரு முக்கோண முகத்தில் 3 மூலைகளில் இடம்பெற்றிருந்து மற்ற 3 ஈனிகள் அதற்கு நேர் எதிராக அமைந்துள்ள முக்கோண முகத்தில் இடம்பெற்றிருக்குமாயின் அம்மாற்றியம் ஒருமுக மாற்றியம் எனப்படும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து ஒரு எண்முகி ஈனி. ஓகேங்களா? இது வந்து ஒரு எண்முகி ஈனியாக இருக்கக்கூடிய ஒன்று. இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 ஒத்த தொகுதிகள் வந்து ஒரு முக்கோணத்தில் ஒரு புறம், அதாவது இந்த தொகுதி இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கோணமாக நமக்கு இருக்குது. இந்த எண்முகியோட ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 ஈனிகள் ஒரு முக்கோணத்திலும் அதுக்கு நேர் எதிராக பாருங்கள், நேர் எதிர்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை தான் நம்ம நேர் எதிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எங்கே இருக்குது பாருங்கள், இந்த சிஎன் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா
அதாவது ஒரு முக்கோணத்தின் முகத்தின் 3 மூலையில் இடம்பெற்றிருந்து மற்றொரு 3 ஏணிகள், அதாவது ஒரே மாதிரியான ஏணிகள் வந்து முக்கோணத்தோட இந்த எண்முகியில் ஒரு பக்கமும், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா 3 மூலைகள் இடம்பெற்றிருந்து மற்றொரு 3 ஏணிகள் அதற்கு நேர் எதிராக அமைந்துள்ள முக்கோணத்தில் இடம்பெற்றிருக்குமாயின் அந்த மாற்றியை தான் நம்ம ஒருமுக மாற்றியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு என்ன பண்ணுது, இது அப்படியே நேர் எதிராக இருக்குது. இந்த நேர் எதிரில் இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்தில் 3 மூலையிலையும் ஒரே மாதிரி ஏணிகள் அமைந்திருந்துச்சுன்னா இந்த ரெண்டையும் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒருமுக மாற்றியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ் சொல்லும்போது ஃபேஷியல் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஷார்ட்டாக எஃப்ஏசி ஐசோமர் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ ஒருமுக மாற்றியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒருமுக மாற்றியம்னா 3 ஒத்த தொகுதிகள் ஒரு எண்முகியோட ஒரு முக்கோணத்தின் 3 மூலைகளில் இடம்பெற்றிருந்துச்சுன்னா அதேக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா நேர் எதிராக அமைந்துள்ள முக்கோணத்திலும் இடம்பெற்றிருக்குமாயின் அந்த மாற்றியம் தான் ஒருமுக மாற்றியம். இது ஒன்று. ஓகேங்களா? அதான் ஃபேஷியல் ஐசோமர் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது இன்னொன்று இருக்குது. இந்த நெடுவரை மாற்றியம் என்ன சார்னா 3 ஒத்த தொகுதிகள் ஒரு எண்முகியின் ஒரு உச்சியிலிருந்து மற்றொரு எதிர் உச்சிக்கு, அப்போ மேலேருந்து கீழே இல்லைன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில், ஓகேவா? அதான் வந்து ஒரு எண்முகியனோட ஒரு உச்சியிலிருந்து மற்றொரு எதிர் உச்சிக்கு கற்பனையாக வரையப்படும் ஒரு அரைவட்ட நெடுவரையில் அமைந்திருக்குமாயின் அம்மாற்றியம் நெடுவரை மாற்றியம் எனப்படும். அதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நெடுவரை மாற்றியம். மேலேருந்து கீழே இருக்கிறதா நம்ம நெடுவரை மாற்றியம்னு சொல்லுவோம். பாருங்கள், படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு எண்முகி, 2வது படம் பாருங்க. இது வந்து ஒரு எண்முகி அமைப்பாக இருக்குது. ஓகேங்களா? இந்த எண்முகியில் பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து கீழே, அப்போது இந்த எண்முகியோட இந்த சிஎல் இங்கே ஆரம்பித்து அடுத்து இந்த சிஎல் அப்படியே அது கீழே வந்துட்டு அடுத்து மறுபடியும் போனீங்க அப்படின்னா ஒரு கற்பனையாக வரையப்பட்ட ஒரு அரைவட்டம் நமக்கு கிடைக்கும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரைவட்டமாக இருக்கும். அதை இன்னொன்று எப்படி சார் வரையலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அரைவட்டம் தான். இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சுன்னா இதுவும் ஒரு அரைவட்டம் தான். அப்போது எண்முகியின் ஒரு உச்சியிலிருந்து மற்றொரு எதிர் உச்சிக்கு கற்பனையாக வரையப்படும் ஒரு அரைவட்ட நெடுவரையில் அமைந்திருக்குமாயின் அந்த மாற்றியம்தான் நெடுவரை மாற்றியம். இப்போ மேலேருந்து கீழே ஒரு கற்பனையான ஒரு அரைவட்டமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து இப்படி போயிட்டு இது ஒரு கற்பனை வரைவட்டமாக இருக்கணும். ஓகேங்களா? இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நெடுவரை மாற்றியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த வரையறையும் முக்கியம். இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் சொல்லும்போது நம்ம மெரிடியனல் ஐசோமெரிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மெரிடியனல் ஐசோமெரிசம். ஓகேங்களா? இது மாதிரி நமக்கு நிறையா கிடைக்கலாம். அடுத்தது 3வதாக பார்த்தோம் அப்படின்னா MABCDEF. ஓகேங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி இன்னொரு வகை இருக்குது. ABCDEF அது மாதிரியா இருந்துச்சுன்னா 6மே வெவ்வேறு வகையான ஈனிகளாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஈனிகளின் எண்ணிக்கை அதிகமாகும் போது மாற்றியங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும். ஓகேங்களா? ஈனியோட எண்ணிக்கை முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான ஈனிகளை தான் பார்த்தோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 6 விதமான ஈனிகள் இருக்குது. அப்போ ஈனிகள் எண்ணிக்கை அதிகமாகும் போது என்ன பண்ணும், கிடைக்கக்கூடிய மாற்றியத்தோட எண்ணிக்கையும் அதிகமாகும். அப்போ அந்த ABCDEF பார்த்தோம் அப்படின்னா 15 வெவ்வேறு மாற்றியங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது அனைத்தையும் நம்ம வரைகிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. அதான் நம்ம சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நம்ம எல்லா மாற்றியத்தையும் வரையணும் அப்படின்னா அனைத்தும் உருவாக்குறது வந்து எளிதென்று, அது எல்லாத்தையும் உருவாக்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தன்மதிப்பெல்லாம் நம்ம அடுத்தது ஒரு இதில் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அடுத்து ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஒளிச்சுழற்சி மாற்றியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியும். ஒளிச்சுழற்சி மாற்றியங்கள் அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸ் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த அணைவு சேர்மங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கைரல் தன்மை உடையதாக இருக்கும். அதுதான் என்ன பண்ணுதுன்னா ஒளி சுழற்றக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒளி சுழற்றும் தன்மையை பொறுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒளிச்சுழற்சி மாற்றியம் அமையுது. இது நம்ம அடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா?